சீரமைத்தும் வந்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை பார்த்து வியந்த அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சூட்டியதும் இவரே. கல்லணை காவிரியை காவிரி ஆறு, வெண்ணாறு, புது ஆறு, கொள்ளிடம் என 4ஆக பிரிக்கிறது. பாசன காலங்களில் காவிரி, வெண்ணாறு, புது ஆறு ஆகியவற்றிலும், வெள்ள காலங்களில் கொள்ளிடத்திலும் தண்ணீர் கல்லணையில் இருந்து திறந்துவிடப்படும். இதனால் டெல்டா மாவட்டத்தின் பல லட்சம் ஏக்கர் நிலம் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றப்படுகிறது. இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த பழமையான அணையை கட்டிய கரிகால சோழனை கௌரவிக்க அவ்விடத்திலே அமைக்கப்பட்ட மணிமண்டபத்தால் சோழர் மண்ணிற்கே கூடுதல் பெருமை. இம்மணி மண்டபத்தில் கரிகால சோழன் யானை மீது அமர்ந்த கோலம் பல நூற்றாண்டுகள் கடந்தும் உறுதியோடு நிற்கும் கல்லணையின் பெருமையையும் தமிழரின் கட்டுமான திறனையும் இவ்வுலகிற்கு கம்பீரமாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு